ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி தோட்டத்தோட டூர் பார்க்க போகிறோம். நம்ம தோட்டத்தில் என்னென்ன மரங்கள் இருக்குது எல்லாமே உங்களுக்கு நான் இன்றைக்கி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு மரம் நம்ம தோட்டத்துலேருந்து என்ட்ரன்ஸ் ஆனோடனே மாங்காய் மரம் இருக்குது. இப்போ தான் பிஞ்சு விட ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தான் சீசன். ஃபுல்லாக எல்லாமே பிஞ்சாக தான் இருக்குது. அடுத்து நம்ம தோட்டத்தில் ஒரு ஸ்பெஷல் மரம், ஆரஞ்சு மரம். அதுவும் இப்போ தான் பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆரஞ்சு மரம் அப்படியே போனோம். இது வாட்டர் ஆப்பிள். இப்போதான் சீசன் முடிஞ்சிருக்கு, திரும்பி பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருக்கு. உள்ளே இருக்குது பார்த்தீங்களா பழம், அங்கே உள்ள மேலே இருக்குது பழங்கள்லாம். இதில் நீர்ச்சத்து அதிகமாக இருக்கும். திரும்பி பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இதை பார்த்தீங்கன்னா நிறைய பிஞ்சு, எவ்வளோ பிஞ்சு திரும்பி வைக்க ஆரம்பிச்சிருக்கு. மரமே நிறைய தொங்குற அளவுக்கு இதில் பிஞ்சு இருக்கும். இப்போதான் சீசன் முடிஞ்சிருக்கு. நம்ம முருங்கை மரம் நிறைய பிஞ்சிருக்கு. மரமே பிஞ்சாதான் இருக்கு. இங்கே இங்கே எல்லாமே பிஞ்சாதான் இருக்கு. ஃபுல்லாக பிஞ்சு தான். அடுத்து கொய்யா மரம். கொய்யா மரத்துல நிறைய பிஞ்சு இருக்கு. காய் இருக்கு பார்த்தீங்களா, நிறைய காய் இருக்கு, பிஞ்சு இருக்கு. நிறைய இருக்கு. அடுத்து சின்ன நெல்லிக்காய். இப்போதான் சின்ன செடியாக இருக்கு. இன்னும் கொஞ்சம் மரமாக வந்தால் தான் காய் வைக்கும். அடுத்து ராமர் சீத்தா. ராமர் சீத்தாலையுமே இப்போதான் பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருக்கு. எல்லாத்துலேயுமே இதில் சதை தான் நிறையா இருக்கும். காயில் விதையே இருக்காது அதிகமாக. மேலே தெரியுதா, இப்போதான் பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருக்கு. நிறைய பிஞ்சு இருக்கு. பழம் வந்தாலும் அணில் தின்னுட்டு போயிடுது. ஃபுல்லாக நாங்கள் பறிக்கிறதே இல்லை. ஃபுல்லாக பிஞ்சாக தான் இருக்குது. பெருசாக வந்தாலும் எங்களால் பறித்து சாப்பிட முடியாது. இது மாதுளை மரம். மாதுளை மரத்தில் இப்போ தான் பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு. மாதுளை மரம். அடுத்து சப்போட்டா மரம். சப்போட்டா மரத்தில் பூ இப்போ தான் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. நல்ல பெரிய மரம்.
அடுத்து எலுமிச்சை மரம். எலுமிச்சை மரத்துல நிறைய காய்கள் இருக்கு. நிறைய உள்ள நிறைய அடியில் பார்த்தீங்கன்னா இது பெரிய மரம் கூட இருக்காது, சின்ன மரம் தான். ஆனால் நிறைய காய், அங்கங்கே பிஞ்சுகள் காய் நிறைய இருக்கு அங்கங்க. இது கருவேப்பிலை மரம். இது 30 வருஷத்து மரம். வெட்டி வெட்டி திரும்பி 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 வந்துட்டுருக்கு. 30 வருஷம் ஆச்சு இந்த மரம் வச்சு. வாட்டர் ஆப்பிள் மரத்துலலாம் நிறைய இருந்தது. இப்போ சீசன் முடிஞ்சது, எல்லாமே விற்றுட்டோம். நிறைய பழங்கள் எல்லாத்தையும் சேல் பண்ணியாச்சு. இப்போ திரும்பி பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருக்கு. பூ அழகாக இருக்கும். இன்னொரு தடவை பூ வந்ததுன்னா உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பூ அழகாக இருக்கும். எங்கள் வீட்டு செல்ல பூனையை பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக உட்காந்து எங்களை பார்த்துட்டே இருக்கா. அவளோட இடமே அதுதான், எப்பயுமே அங்கே தான் உட்காந்துருப்பா. பாய் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் வீடியோ.